அத்தான், என்ன தேடுகிறீர்கள்? ஒன்றுமில்லை. இதைத்தானே? படித்து விட்டாயா? இளவரசி படிப்பதற்காக அல்லவா எடுத்து போனேன். இளவரசியிடமா கொடுத்தாய்? என்னத்தான்? ஒரு முக்கியமான ஏட்டை காணவில்லை. போங்களத்தான், இளவரசியா திருடுவார்கள்? என் எதிரில் தானே படித்து விட்டு திருப்பி கொடுத்தார்கள். இளவரசி என்ன சொன்னார்? ஐயா, அரசர் கூட்டி வர சொன்னார். அப்பா வீட்டில் இல்லை. அப்பாவை அல்ல, தங்களைத்தான். என்னையா? எதற்காக? அத்தான், அமராவதி உங்கள் கவிதையை பற்றி அரசரிடம் சொல்லியிருப்பார்கள். பரிசு கொடுப்பதற்காக அரசர் உங்களை அழைக்கிறார். புறப்படுங்கள். அரசர் இப்போது எங்கு இருக்கிறார்? இளவரசியின் அந்தப்புறத்திலே. என்னத்தான் விழிக்கிறீர்கள்? புறப்படுங்கள். வணக்கம். வா அம்பிகாபதி, இப்படி உட்கார். அமரா, அந்த ஓலையை கொண்டு வா. அம்பிகாபதி, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. நேற்று இரவு நான் நகர சோதனை சென்றிருந்த போது வயற்புறத்திலே ஏற்றம் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூடமே பார்த்தறியாத அவர்களுடைய பாட்டிலே எத்தனை கற்பனை, எவ்வளவு இனிமை, மறக்கவே முடியவில்லை. குறித்து வைத்திருக்கிறேன் கே. மோட்டுவெளி கொத்தி முல்லை செடி வைத்தோம். முல்லை செடி பார்க்க முத்தழகி வந்தாள். முத்தழகி தோளில் மூங்கில் வர கண்டோம். மூங்கிலிலை மேலே என்று முடித்துவிட்டு இறங்கி போய்விட்டார்கள். மூங்கிலிலை மேலே என்றால் பாட்டு பூர்த்தியாகவில்லை. அடுத்த அடி என்னவாக இருக்கும்? மூங்கிலிலை மேலே தூங்க வரும் வண்டே, தூங்க வரும் வண்டை ஏங்க விடும் பூவே, ஏங்க விடும் பூவே என்ன துயர் கொண்டாய், கொண்ட துயர் சொன்னால் குறை தீர்க்க பார்ப்பேன். இப்படி இருக்கலாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அமராவதியோ. அப்பா, நானே சொல்கிறேன். மூங்கிலிலை மேலே மோதி வரும் காற்று, மோதி வரும் காற்றில் ஊறி வரும் பாட்டு, ஊறி வரும் பாட்டில் 3 வகை இன்பம், 3 வகை இன்பம் முத்தமிழே ஆகும். உங்களுடைய பாட்டிலே சோழ நாட்டின் நீதிமுறை வெளிப்படுகிறது. இளவரசியாரின் பாட்டிலே அவர்களுக்குள்ள தமிழார்வமும் கலையார்வமும் தெரிகின்றன. என்னுடைய கருத்தையும் சொல்லிவிடுகிறேனே. மூங்கில் இலைமேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, வாங்கும் கதிர் வாழ்க, வண்டமிழ் வாழ்க, வண்டமிழைக் கொண்டு வையமெல்லாம் வாழ்க. அற்புதம், அற்புதம். இப்படித்தான் இருக்க வேண்டும். அம்பிகாபதி, உன்னுடைய கற்பனையே கற்பனை. எதிர்காலத்திலே நீ தமிழுடன் இரண்டர கலந்து சோழ நாட்டின் சுடரொளியாய் பிரகாசிக்கப் போகிறாய். நீ பல்லாண்டு வாழ வேண்டும். அரசே, அமைச்சர் தங்களை அவசரமாக காண வந்திருக்கிறார். இதோ. அப்பா, இன்னொரு சந்தேகம். இலக்கிய களஞ்சியமே இங்கு இருக்கும் பொழுது என்ன கேட்கிறாய் அம்மா? உட்கார் அம்பிகாபதி. அல்லி, அம்மா, ஏதாவது சுவை நீர் இதோ. அமராவதியே, ஆசை கனியமுதே, என்ன நெஞ்செழுத்தம்? அவள் என்ன அரசகுமாரியா இல்லை அங்காடி சரக்கா? ஓலையாம் ஓலை. யாரிடம் இந்த வேலை? தலை துண்டாகும் நாளை காலை. அப்படியெல்லாம் மன்னர் கோவிப்பார் என்றுதானே நினைத்தீர்கள்? இது புறநானூற்றிலே நடந்தது. இன்னொன்று முத்தொள்ளாயிரத்திலே. எதிர்பாராத வகையிலே தலைவனும் தலைவியும் சந்தித்தார்கள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். தலைவன் தன் இதய ஒலியை கவிதையாக வரைந்தான். எப்படியோ அந்த ஓலை தலைவியிடம் போய்விடுகிறது. சாப்பிடுங்கள்.
அல்லி, அம்மா, உன்னை அம்மா அழைத்தார்கள் போல் இருக்கிறதே. இல்லை போல் இருக்கிறதே. சரிதான். தலைவி அந்த ஓலையை என்ன செய்தாள்? படித்தாள், பரவசம் அடைந்தாள். பாலோடு தேன் கலந்தது போல் ஆயிற்று அவளுக்கு. வெற்றிதான் அந்த காளைக்கு. ஆமா. பிறகு என்ன நடந்தது? அன்று இரவே தலைவனும் தலைவியும் காளி கோயில் நந்தவனத்தில் சந்திப்பதாக முடிவு செய்து கொண்டார்கள். எப்போது? இரவு 2ஆம் ஜாமம் மணி அடித்தது. அமரா, என் வாழ்நாளிலே 2 நிலவை இன்றுதான் காண்கிறேன். அது மாசுள்ள நிலவு, இது மாசில்லா நிலவு. மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் காண, பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் காண, வேதங்கள் பரந்தோடுதே கண்ணா, வேதங்கள் பரந்தோடுதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி, தீபமாய் ஒளி வீசுதே கண்ணே. மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி, மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி, மௌனமாய் நம்மை வாழ்த்துதே கண்ணா, மௌனமாய் நம்மை வாழ்த்துதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணா, மாநிலம் கொண்டாடுதே. அன்பே இன்பம் எங்கே இங்கே, மாறாத
ஒரு நம்ம கல்லு இருக்கோம். என்ன இது ஆபத்தான எழுத்து ஆனாலுங்கிறது. நீங்க அழகா இல்லையே. நீ ஒண்ணு அழகுங்கிறது என்ன? முகத்தழகா அழகு, அகத்தழகு வேணும், அகத்தழகு. அதனாலதான் நெஞ்சத்தழகு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெஞ்சில உண்டு அது அழகு, இந்த நெஞ்சில. அது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அப்ப சரி சரி. நீங்க என்ன மறந்துட மாட்டீங்களா? ஐயோ, நீ ஒரு பைத்தியம், மறப்பதா? அல்லி சந்திரசூரியர் ஓம் திசை மாறினும் உனையே மறவேனே. சந்திரசூரியர் சந்திரசூரியர் ஓம் திசை மாறினும் உனையே மறவேனே. இந்த இன்பமே சொந்தமதானால் பானையும் வேண்டேனே. சுவாமீனா உம்மையடைய நல்ல தவம் செய்த சுந்தரமில்ல அழகு சுவாமீனா. காமனும் உனது பெரும் உடலை கண்டால், காமனும் உனது பெரும் உடலை கண்டால் ரதி மாதோ என திகைத்து வருந்துவானே. மானே நான் உன்னை தொடவே என்ன தபம் செல்லும் சுந்தர கிரீடி மலமாவே. தூங்கி